கொளத்தூரில் கொத்து போராட்டா, ஒரு முன்னாள் முதல்வர் கொத்து போராட்டா போட்டாங்கன்ட்டு. இது உங்க விஜய் ஆட்சி. அரசு அலுவலகத்தில் யாராவது லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லு. ஒரு மூத்த பத்திரிகையாளர் இன்னைக்கு என்கிட்ட காலையில், சங்கர் நாம எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். என்ன சார் இப்படிலாம் பேச மாட்டீங்களே நீங்கள்? என்ன சார் ஊழலெல்லாம் ஒழிக்கவே முடியாதுன்ட்டு நம்மளாம் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். நீங்க ஒருத்தர் நான் பண்றேன்னு வர்றாயா, அதை பண்ணி காட்டுறேன் பாருன்னு மேடையில் சவால் விடுறாயா. இதை நீடிக்க வைக்கிறதுக்கு சொசைட்டியை சேர்ந்த நாம எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்கணுயா. இப்போதும் மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு விஜய் பேசுகிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். தொடர்ந்து அதை டெலிவரி பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அண்ட் இந்த 2 மாதத்தில் டெலிவரி பண்ணியிருக்காரு. எவ்வளவு கதைகளை கேள்விப்படுறோம். என்னையா கடமை செய்யறதுக்கு காசு கேட்குறான்னு கோவப்பட்ட காலம் போய் என்னையா காசு வாங்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் வேற வேறன்னு நினச்சி நாம் இதில் ஒருத்தன் தோற்று இன்னொருத்தன் ஜெயிக்கணுன்ட்டு நாம் சண்டை போட்டு 60 கேஸை வாங்கி 3 குண்டாசை வாங்கி கையை உடஞ்சி சொத்துக்களை எல்லாம் இழந்து தாயை இழந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். கூட சேர்ந்து நீ ஆட்சி அமைக்க எது பார்க்குறேன்னா இதை விட அயோக்கியத்தனம் இருக்க முடியுமா? இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒழிப்பில் முதல்வர் மிகுந்த முனைப்போடு இருக்கிறார் என்று நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். எனக்கே இவர் நண்பா நண்பீஸ்னு பேசும்போது என்ன இருந்தாலும் இப்படி பேசுகிறாரு என்று தான் தோன்றியது. ஆனால் மக்கள் அதை விரும்பினார்களா இல்லையா? மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்களா? ஓடு 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 ஓடுன்னு பாட்டு பாடும்போது அவர் வின் பண்ணுறாரு. மக்களுக்கு எது பிடிக்குதுன்னு தெரிஞ்சுட்டு பேசி வின் பண்ணுறாரு. மக்களுக்கு இதுதான் பிடிக்கும்னு தெரிஞ்சுன்னா இதை விட கேவலமான வேடங்களை எல்லாம் 2 கட்சிகளும் போடும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொள்ளையடித்தவர்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்றது சிஎம்மோட ஸ்பீச்சோட சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன்.